இந்த நடிகைகள் ஏன் திடீர்னு சினிமாவிலிருந்து டிஸப்பாயர்ட் ஆனாங்க? ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவையே கலக்கிய இந்த நடிகைகள் இன்று எங்கே போனாங்கன்னு கூட பலருக்கு தெரியாது. ஹிட் மூவிஸ், ரசிகர்களின் டாப் ஹீரோஸ் உடன் நடிப்பு அனைத்தும் இருந்து ஏன் திடீர்னு சினிமாவிலிருந்து காணாமல் போனாங்க? இந்த வீடியோவில் ரசிகர்களின் இன்னும் மிஸ் பண்ணுற சில நடிகைகளின் ஷாக்கிங் டிஸப்பாரியன்ஸ் ஸ்டோரியை பார்க்கலாமா? ஆக்டர் அசின். கஜினி, தசாவதாரம், போக்கிரி மாதிரி சூப்பர் ஹிட் படங்களில் நடித்த அசின் ஒரு நேரத்தில் சவுத் இந்தியாவின் டாப் ஹீரோயின். ஆனால் பாலிவுட் என்ட்ரிக்கு பிறகு ஆக்டிங் சான்ஸ் குறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்மேன் ராகுலை திருமணம் செய்து கொண்டு ஃபேமிலி லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சினிமாவிலிருந்து முழுசாக விலகிட்டாங்க. இன்னும் ரசிகர்கள் இவரோட கம்பேக்கை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆக்டர் ஜெனிலியா. பாய்ஸ், சந்தோஷ் சுப்ரமணியம் படங்கள் மூலம் அனைவரையும் கவர்ந்த ஜெனிலியா அந்த கியூட் எக்ஸ்பிரஷனுக்காகவே ரசிகர்கள் இவரை ரசித்தாங்க. ஆனால் ஆக்டர் ரித்திக்ஸை திருமணம் செய்த பிறகு ஃபேமிலி மற்றும் குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து ஆக்டிங்கை குறைச்சிட்டாங்க. ஆக்டர் சதா. அந்நியன் மூவியில் விக்ரமுக்கு ஆப்போசிட்டாக நடித்த சதா அந்த ஒரு படத்திலேயே ரசிகர்கள் பேச கிடைத்தது. ஆனால் தொடர்ந்து ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் கிடைக்காததால் மேலும் புதிய ஹீரோயினி என்ட்ரி காரணமாக ஸ்லோலி இண்டஸ்ட்ரியில் இருந்து ஃபேடாக ஆரம்பித்தாங்க. இப்போது ரியாலிட்டி ஷோ மற்றும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டர் ஷாலினி. சைல்டு ஆர்டிஸ்டாக ஆரம்பித்து ஹீரோயினி ஆகவும் ரசிகர்களின் ஃபேவரட் ஆனவர் ஷாலினி. ஆனால் ஆக்டர் அஜித்குமாரை திருமணம் செய்த பிறகு குடும்ப வாழ்க்கைக்காக ஆக்டிங்கை முழுசாக விட்டுவிட்டார். இன்றைக்கு ஷாலினி கம்பேக் என்றால் ரசிகர்கள் எக்ஸைட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாவனா. தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபலமான பாவனா ஒரு பர்சனல் இஷ்யூக்கு பிறகு சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்லோலி மீண்டும் கம்பேக் கொடுத்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு தொடர்ந்து படங்கள் வரவில்லை. சினிமா உலக ஃப்ரேம் கிடைப்பது கஷ்டம். ஆனால் அந்த ஃப்ரேமை நீண்ட காலம் மெயின்டைன் பண்ணுவது அதைவிட கஷ்டம். இந்த நடிகைகளின் வாழ்க்கை சக்ஸஸ் மட்டுமில்லை, பர்சனல் லைஃப், மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கரியரை எப்படி மாற்றும் என்பதற்கான எக்ஸாம்பிள். உங்களுக்கு இன்னும் எந்த நடிகைகளின் டிஸப்பாரியர் ஸ்டோரி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.